Good evening, UGTRB, unit number 6, real analysis, 4th class, finite set, countable set, uncountable set, and so on. இது ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனைட் செட்னா என்ன? ஏன்னு ஒரு செட் எடுக்கிறேன், சரிங்களா? சாரி, செட்டு எஸ்ன்னு ஒரு செட் எடுக்கிறேன். அது ஃபைனைட் நான் சொல்லணும்னா ரெண்டு கான்செப்ட்ல ஏதாச்சும் ஒன்று செட்ஸே பண்ணால் போதும். அது எம்டி செட்டாக இருக்கலாம், எஸ் வந்து எம்டி செட்டாக இருக்கலாம், இல்லைன்னா பைஜெக்டிவோ செட்ஸே பண்ணணும், சரிங்களா? ஃபைனைட் செட்னா என்ன? ஃபைனைட் செட், சரிங்களா? அதாவது எஸ்ன்னு ஒரு செட்டு, இதை நான் வந்து ஃபைனைட்னு சொல்லணும். ஃபைனைட்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன, அந்த எஸ்ன்றது என்ன கண்டிஷனை சேட்ஸே பண்ணணும்னா அது எம்டி செட்டாக இருக்கணும், இல்லைன்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் ஃபங்க்ஷன் எஸ் ஃப்ரம் ஐஎன். பைஜெக்டிவை சேட்ஸே பண்ணணும், பைஜெக்டிவை சேட்ஸே பண்ணணும். ரெண்டே கண்டிஷன், ஒன்று வந்து எம்டி செட்டாக இருக்கணும், இல்லைன்னா பைஜெக்டிவ் சேட்ஸே பண்ணணும். பைஜெக்டிவ் என்னங்க, எதை சேட்ஸே பண்ணணும்? பைஜெக்ட்னா எதை சேட்ஸே பண்ணணும்? 1 1 on 2. எஸ், 1 1 on 2 சேட்ஸே பண்ணுச்சுன்னா, சரிங்களா, அது பைஜெக்டிவ். ஓகே, இல்லைன்னா எம்டி செட்டாக இருக்கணும். ரெண்டுல எது ஒன்று இருந்தாலும் அதை நம்ம ஃபைனைட்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கவுண்டபிள், செகண்ட் கான்செப்ட் கவுண்டபிள். கவுண்டபிள் செட், இதுக்கு அனதர் ஒரு ரெண்டு நேம் இருக்கு, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதையும் கேட்கலாம். கவுண்டபிள் இன்ஃபைனைட், கவுண்டபிள் இன்ஃபைனைட், கவுண்டபிள் இன்ஃபைனைட், இல்லைன்னா டிநியூமரபிள் செட். டிநியூமரபிள், இது மொத்தம் 3 பேர் இருக்கு. கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா கவுண்டபிள் இன்ஃபைனைட்னு சொல்லலாம், டிநியூமரபிள்னு சொல்லலாம். ஓகே, இப்போ கவுண்டபிள் நம்ம கொஞ்சம் நிறைய விஷயம் நிறைய பேர் தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன் நானுமே தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருந்தேன். கவுண்டபிள்லாம் ஆக்சுவலாக என்ன? கவுண்டபிள்லாம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 10, இது கவுண்டபிள் செட்டா? எஸ் சார். ரைட், எப்படி கவுண்டபிள் செட்டுன்னு சொல்றீங்க? எல்லாமே கவுண்ட் பண்ணிட முடியும் சார். அதுதான் 1 2 தப்பு. 3 4 5. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அது நம்மளால கவுண்ட் பண்ண முடியும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கவுண்டபிள்லாம் என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு கவுண்டபிள்லாம் என்ன அர்த்தம், அதில் வந்து 10 எலமெண்ட் இருக்கு, 20 எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கவுண்டபிள்லாம் ஆக்சுவலாக என்ன, அதாவது அதுக்கு முதல் என்ன கண்டிஷன் பார்ப்போம், சரிங்களா? கவுண்டபிள் செட், அதாவது இப்போ 1 to 10 இருக்கு, நான் 10 எலமெண்ட் நான் என்னால் என்ன முடிஞ்சிச்சு, அதனால இது கவுண்டபிள் செட் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். ஏன் நானும் தான் நினைச்சேன், சரிங்களா? அது மீனிங்கே இல்லை. முதல் அதை தெரிஞ்சுக்கிங்க, அதை மனசை மாற்றிக்கிங்க. நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுட்டு கொஸ்டின் கேட்டிங்கன்னா இந்த 1.5 மணி நேரம் குழப்பமாகவே போகும், சரிங்களா? கவுண்டபிள் செட்னா இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் 10 நம்பர் இருக்கு, என்னால் கவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சு, கவுண்ட் பண்ணி சொல்லிட்டேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு என்னால் கவுண்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லை. கவுண்டபிள் செட்னா என்ன, ஏன்ற செட்டு நான் கவுண்டபிள்னு சொல்லணும். நான் சொல்லணும் கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லணும், கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லணும். அப்போ நான் கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லணும்னா ஏ வந்து என்னவா இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கணும். ஏ வந்து என்னவா இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கும். இல்லைன்னா ஃபைனைட் ஆர் தென் தேர் எக்ஸிஸ்ட் பைஜெக்ஷன், சரிங்களா? பைஜெக்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு என், எஃப் ஃப்ரம் ஏ டு என், இல்லைன்னா எஃப் ஃப்ரம் என் டு ஏ, எது வேணாலும் சொல்லலாம், சரிங்களா? எதுனாலும் சொல்லலாம். 1 செகண்ட் திருப்பி சொல்கிறேன். இப்போ ஃபைனைட்னா இதை இங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஃபைனைட் செட்னா என்ன, எஸ்ன்றது எம்டி செட்டாக இருக்கணும், இல்லைன்னா பைஜெக்டிவ் சேட்ஸே பண்ணணும். அதுதான் இந்த ஏன்ற செட்டு வந்து சேட்ஸே பண்ணிச்சுன்னா அது ஃபைனைட்னு சொல்லிடுவேன். இல்லைன்னா பைஜெக்ஷன் சொல்லணும். பைஜெக்ஷன் ஆல்ரெடி என்னன்னு சொல்லிங்க, இதே தான் கவுண்டபிள் செட்டுக்கு முன்னாடியே ஃபைனைட் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டான். அந்த ஃபைனைட்டுக்கு தான் இன்னொரு நேம் கவுண்டபிள் செட்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பைஜெக்ஷனை சேட்ஸே பண்ணால் அது கவுண்டபிள் செட்டு, இல்லைன்னா ஏன்ற செட்டு ஃபைனைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு பைஜெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா எனக்கு என்ன செட்ஸ் சொல்லிடலாம், கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லிடலாம். பைஜெக்ஷன்னா 1 1 on 2 செட்ஸே பண்ணணும்.
சரி, இப்போ கவுண்டபிள் செட்னா என்னன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அன்கவுண்டபிள் அப்படியே சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? எதெல்லாம் கவுண்டபிள் இல்லையோ அதெல்லாம் அன்கவுண்டபிள். ஃபைனைட் செட்டை வச்சு தான் கவுண்டபிள் சொல்லியிருக்காங்க. இப்போ அன்கவுண்டபிள் செட்னா என்ன? தேர்ட் ஒன். A set which is not countable is said to be uncountable. சரிங்களா? ரைட். கவுண்டபிள்னா எனக்கு அந்த ஏன்ற செட்டை வந்து கவுண்டபிள் செட்டுன்னு சொன்னா அந்த ஏன்ற செட்டு ஃபைனைட்டா இருக்கணும். இல்லைன்னா பைஜெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். பைஜெக்ஷன்னா 1 1 not 2 சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரி. அன்கவுண்டபிள்னா என்ன? அதைத்தான் நம்ம ஃபைனைட் செட்டுக்கும் சொன்னோம். எஸ்ன்றது ஃபைனைட்னா எம்டி செட்டா இருக்கணும். இல்லைன்னா பைஜெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். சரிங்களா? கவுண்டபிள் செட்னாலும் அதுதான். அன்கவுண்டபிள் செட்னா எதெல்லாம் கவுண்டபிள் இல்லையோ அதெல்லாம் அன்கவுண்டபிள். சரி, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 1 1 2 3 4. இது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? டாட் டாட்டா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? சும்மா எதனாலும் சொல்லலாம். 11 பேர் இருக்கீங்க. தப்போ ரைட்டோ சொல்லுங்க. அன்கவுண்டபிள் தான் சார். அன்கவுண்டபிளா? வேற ஏதாச்சும்? இன்னும் ஒரு 11 பேர் இருக்கீங்க. கவுண்டபிள் சார். புரியல. கவுண்டபிள் எப்படி கவுண்டபிள் இது கவுண்டபிள் கரெக்ட். எப்படி சொல்றீங்க? 1 2 3 நம்ம கவுண்ட் பண்ண முடியுது சார். அதே தான். நம்மளுக்கு இந்த மேலே சொன்ன கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்கள் பழசு எப்படி படிச்சீங்கன்னு தெரியாது. மேலே உள்ள கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்மளுக்கு கொடுக்குறத என்னுடைய நேச்சர் நம்பரோட நான் வந்து என்ன பண்ணணும்? 1 1 on 2 சேட்சே பண்ணுதான்னு செக் பண்ணணும். அப்படி சேட்சே பண்ணிருச்சுன்னா நான் அதை நான் கவுண்டபிள்னு சொல்லிடுவேன். சரிங்களா? இப்போ இங்கே 10 நம்பர்ஸ் இருக்குது. நேச்சர் நம்பர் எனக்கு தெரியும். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷனை வச்சு என்னால் மேப் பண்ண முடியும். அதை வச்சு நான் 1 1 on 2 சொல்லிடலாம். ஸோ கவுண்டபிள். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. க்ளோஸ் இன்டர்வல் 0,1. க்ளோஸ் இன்டர்வல் 0,1. இது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? ரெண்டுல ஏதோ ஒரு ஆன்சர் தான் இருக்க போகுது. இன்னும் ஒரு 10 பேர் பேசுங்க, தயவுசெய்து பேசுங்க. ரீசன் நான் கேட்பேன், நீங்க சொல்லலைன்னா நானே ரீசன் சொல்லிடுவேன். எனக்கு தெரிஞ்ச ரீசனை ஃபுல்லா சொல்லிடுவேன். கவுண்டபிள் சார். சரி, வேற கவுண்டபிள்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. வேற இப்போ ரீசன் சொல்லணும். கவுண்டபிள்னா ரீசன் சொல்லணும், அன்கவுண்டபிள்னாலும் ரீசன் சொல்லணும். சரி, ஒரே ஒரு ஆள் கவுண்டபிள்னு சொல்லியிருக்காங்க, கோயிலா மேடம். வேற எதுவும் இருக்குமா இதுல? அன்கவுண்டபிள் சார். சரி, அன்கவுண்டபிள் ஓகே. தீபா ராஜேஷ் மேம் அன்கவுண்டபிள் ஓகே. அது 0 நம்ம க்ளோஸ் இன்டர்வல்ல நம்மளுக்கு எவ்வளவு வேல்யூ வேணாலும் வரலாமா சார்? பாயிண்ட்ல விட. ஆமா, அதனால அதனால அன்கவுண்டபிள். சூப்பர், ரீசனோடய சொல்லிட்டீங்க. அதாவது 0 to 1ல 0.1 0.2 0.9 மட்டும் இல்லை, 0.01 0.02 0.09 ஏன்னா 0.001 0.002 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதை வந்து என்ன சொல்லிடலாம்? அன்கவுண்டபிள்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதே மாதிரி ஓப்பன் இன்டர்வல்னு வந்துட்டாலும் அது வந்து என்ன வரும்? அன்கவுண்டபிள் தான் வரும். ஆக்சுவலாக ஓப்பன் க்ளோஸ்டு, ஓப்பன் ஓப்பன், க்ளோஸ்டு ஓப்பன், இந்த மாதிரி ஓப்பன் இன்டர்வல் வந்தாவே அது அன்கவுண்டபிள் தான் வரும். இது ஃபர்ஸ்ட் நான் அன்கவுண்டபிள்னு எழுதிடுறேன். இது வந்து என்னது? அன்கவுண்டபிள். சரி, எக்ஸாம்பிள் 3 பாருங்க. சரி, அதாவது ஏன்ற ஒரு செட் எடுக்கிறேன், என். சரிங்களா? ஏன்ற செட்டு என். இங்கே என்னன்றது கவுண்டபிளா இல்லையா? நேச்சர் நம்பர் கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? கவுண்டபிள் சார். கவுண்டபிளே தான், எந்த டவுட்டும் வேணாம். சரிங்களா? நேச்சர் நம்பரில் நான் ஏன்னு ஒரு செட் எடுக்கிறேன். அதில் நான் என்ன நேச்சர் நம்பரோட நான் என்ன பண்ணுறேன்னா மேப் பண்ணுறேன். 1 1 on 2 சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எஃப்எக்ஸ் எடுப்போம் நம்ம. சரிங்களா? 1 1 on 2 சாட்டிஸ்ஃபை பண்ணோம், வி கெட் ஆன்சர். சரி, அதை எப்படி சொல்கிறோன்னு பாருங்கள். இதை எப்படி சொல்கிறேன் நான்? அதாவது என் வந்து கவுண்டபிள். அதை எப்படி சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு என். சரிங்களா? ஏ டு என், எஃப் ஃப்ரம் என் டு என்.
நான் எப்பயுமே நேச்சர் நம்பரோட நான் மேப் பண்ணணும். சரிங்களா? இதுதான் டெஃபனிஷன். இங்கே ஏன்றது எதுக்கு ஈக்குவல்? நேச்சர் நம்பருக்கு ஈக்குவல். அவன் நேச்சர் நம்பர்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ நேச்சர் நம்பர் டு நேச்சர் நம்பர். இப்போ இதில் ஒரு 10 நம்பர்ஸ் எடுக்கிறேன். இங்கே 10 நம்பர்ஸில் மேப் ஆயிரும். சரிங்களா? ஃபங்க்ஷனோட சொல்லிடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எனக்கு பைஜெக்ஷன் சேட்ஸே பண்ணுமா? 1 1 on 2 சேட்ஸே பண்ணுமா? எஸ்ஸா நோவா? எஸ் சார். ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது நேச்சர் நம்பர் வந்து கவுண்டபிள். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறோம்? இங்கே ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் என்ன? எஃப் ஃப்ரம் ஏ டு என்னதை மேப் பண்ணணும். இங்கே ஏக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ நேச்சர் நம்பர் டு நேச்சர் நம்பர். இப்போ இதை பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இந்த மேப்பிங் தகுந்த மாதிரி நம்ம என்ன எடுக்கிறோம்? ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக நான் என்ன எடுக்கிறேன்? 1 எடுத்தால் 1ல் மேப் ஆகும், 2 எடுத்தால் 2ல் மேப் ஆகும், -1னா -1, -2னா -2, 0னா 0. இது ஆக்சுவலாக என்னது? ஐடென்டி ஃபங்க்ஷன். அப்போ எனக்கு நேச்சர் நம்பர் டு நேச்சர் நம்பர்னா எனக்கு என்ன வந்துடும்? சாரி, 0 வந்து வராது, நெகட்டிவும் வராது. அப்போ ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தானே வரும். இங்கே இன்புட்டும் நேச்சர் நம்பர், அவுட்புட்டும் நேச்சர் நம்பர். 3 4னா 4ஓட மேப் ஆகும், 5னா 5ஓட மேப் ஆகும். எனக்கு 1 1 on 2 செக் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட்டு செக் பண்ணணும்? வெர்டிகல் லைன் டெஸ்ட்டா, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டா? ஹரிசாண்டல் சார். ஹரிசாண்டல். இப்போ இதுக்கு டயக்ராம் எப்படி வரும்? எல்லாமே ஜஸ்ட் ரீகலெக்ட் தான் பண்ணுறேன் நான். அதுதான் நான் 3.5 மணி நேரம் எடுத்தது காரணம் அது இந்த இருக்குது. ஒன்றுலேயுமே வராது. ஆக்சுவலாக 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும், 0வும் வராது. இதில் என்ன பண்ணுறேன்? ஹரிசாண்டலாக லைன் டெஸ்ட்டு போடுறேன். சரிங்களா? ரெண்டுமே இன்புட்டும் சரி அவுட்புட்டும் சரி நேச்சர் நம்பர் தான். சரிங்களா? இப்போ இந்த பக்கமோட லைன் வரக்கூடாது. இப்படி செக் பண்ணிட்டே போகிறேன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக என்ன வரும்? எனக்கு 1 பாயிண்ட், அட்லீஸ்ட் 1 பாயிண்டில் டச் ஆகும். ஸோ இது என்ன சொல்லிடலாம்னா பைஜெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ என் இஸ் அ நேச்சர், சாரி, கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ ஈக்குவல் டு இசட் ஸ்டார். சரிங்களா? இது வந்து நான் கவுண்டபுளா இல்லையான்னு சொல்லணும். கவுண்டபுள் ஆர் நாட்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த இசட் ஸ்டார்னா என்னதுங்க? இசட் ஸ்டார், இசட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன தெரியும் உங்களுக்கு? தியரி பேப்பர் கொஞ்சம் தயவுசெய்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அமைதியாகவே இருக்காங்க. தெரியலனாலும் கேளுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. அப்போதான் நானும் கன்ஃபியூஸ் ஆவேன், உங்களையும் குழப்புவேன். அமைதியாகவே இருக்காங்க. சொல்லுங்க தீபா ராஜேஷ் மேம், இசட் ஸ்டார்னா என்ன? சரி, இசட்னா என்ன? இன்டிஜர். இன்டிஜர்ல என்னென்னலாம் வரும்? மைனஸ் நம்பர், 0 பிளஸ் நம்பர். 0. இப்போ இது வந்து இசட்னா இதை சொல்றீங்க, 0 வரும், பாசிட்டிவ் நம்பர் வரும், நெகட்டிவ் நம்பர் வரும். இதில் நான் என்ன பண்ணிடுறேன்னா 0 மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். 0 மட்டும் ரிமூவ் பண்ணால் அது பேர் என்ன? இசட் ஸ்டார். இதே இசட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன வரும்? இல்லைன்னா இசட் பிளஸ்னா என்ன போல சொல்லுவோம் நம்ம? ப்ளஸ் வேல்யூ மட்டும். அப்படி சொல்லக்கூடாது, பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லணும். சரிங்களா? இசட் மைனஸ்னா என்னது? நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். சரிங்களா? இங்கே இசட் ஸ்டார்னு ஒன்று எடுத்திருக்கேன். அது ஏன் எடுத்திருக்கேன்னா அடுத்து ஒரு கான்செப்டுக்கு யூஸ் ஆகும், அதனால எடுத்திருக்கேன். அதாவது இசட் ஸ்டார்னா 0வை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, இதை வேணா எழுதிக்கிறேன், 0 ரிமூவ்டு. அப்படி எனக்கு என்ன வரும் ஆக்சுவலாக? அதாவது -2 -1 1 2 3 அண்ட் ஸோ ஆன். சரிங்களா? இது ஏன் ரிமூவ் பண்ணேன்னு ஒரு நோட் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல அது யூஸ் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிமூவ் பண்ணி இங்கே கண்டிஷன் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், கவுண்டபுளா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். கவுண்டபுள் ஆர் நாட். இப்போ நான் என்ன எழுத போகிறேன்? ஃபங்க்ஷன் n to z ஸ்டார். சரிங்களா? n to z ஸ்டார் எப்பவுமே நேச்சர் நம்பரோட தான் நம்ம என்ன பண்ணணும்? மேப் பண்ணணும். நேச்சர் நம்பர் இது நம்ம கொடுத்தது எப்பயுமே அவுட்புட். நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அது எப்பயுமே நம்மளுக்கு சாரி, டொமைன் ரேஞ்ச், கோடமைன், ரேஞ்ச் இல்லை கோடமைன். சரிங்களா? யாரோட மேப் பண்ணணும்? நேச்சர் நம்பரோட மேப் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். மேலே ஒரு ஃபங்க்ஷன் எழுதினேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அது மாதிரி இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன்னா, எனக்கு கொஸ்டின் வந்து என்னது? இன்புட் என்னென்னா என்ன? நேச்சர் நம்பர். அப்போ எனக்கு 2 கான்செப்ட் வரும் நேச்சர் நம்பர்னா. எக்ஸு ஈவனாக இருக்கணும், இல்லைன்னா எக்ஸு ஆடாக இருக்கணும். எக்ஸு ஈவனாக இருக்கணும், எக்ஸு ஆடாக இருக்கணும்.
இதுதான் என்னோட இன்புட்டு. இது எங்கே இருக்குன்னா நேச்சர் நம்பர்லேருந்து எடுக்கிறேன். சரிங்களா? இசட் ஸ்டார் என்னுடைய ஆன்சர் அவுட்புட்டு, அதாவது கோடொமைன். எனக்கு என்ன மட்டும் வரக்கூடாது, 0 மட்டும் வரக்கூடாது. அதாவது இன்டிஜரில் 0 வரக்கூடாது. அப்போ நெகட்டிவ் நம்பர் வரலாம், பாசிட்டிவ் நம்பர் வரலாம், 0 வரக்கூடாது. இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன் நான். பாருங்க, x/2. சரிங்களா? x/2. நான் இதில் ஈவன் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எனக்கு என்ன வரும்? ஒரு 2 எடுத்துக்கிறேன். 2/2 1 வரும். சரிங்களா? 4 எடுத்தால் 2 வரும். 6 எடுத்தால் 3 வரும். சரிங்களா? அடுத்து 8 எடுத்தால் 4 வரும். இந்த மாதிரி அண்ட் ஸோ ஆன் போகும். இப்போ இது மாதிரி ஆட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ சொல்லுங்க. அந்த ஃபங்க்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? இதுக்குள்ள வரணும். சரிங்களா? எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ சொல்லிட்டேன். நெகட்டிவ் வேல்யூ வர மாதிரி எனக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுங்க. -x/2 சார்? -x/2 நீங்க சொல்றீங்க, நான் எழுதுறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலா ஆக்சுவலாக இன்புட் வந்து நேச்சர் நம்பர் தான். 5 கொடுப்போம். சாரி, ஆன் நம்பர் 5/2 2.5ல வரும். எனக்கு என்ன வரணும் ஆக்சுவலாக? -3 -2 -1 அப்படித்தான் வரணும். அப்போ இங்கே என்ன வரணும் ஆக்சுவலாக? எனக்கு ஈவன் நம்பர் வந்தால் தான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே எனக்கு என்ன வரும்? இன்டிஜர்ஸ் வரும். அப்போ அதோட ஒரு 1 மட்டும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ செக் பண்ணுங்க. நீங்கள் சொன்ன அதே கான்செப்ட். எக்ஸ் ஆடு நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். 1 + 1 2, 2/2 1. ஸோ -1. அடுத்து 1க்கு அடுத்த நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 3. 3 + 1 4. 4/2 2 -2. நெக்ஸ்ட் 5. 5 + 1 6. 6/2 3 -3. எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா? ஓகே சார். இப்போ நம்ம என்ன கன்க்ளூஷன் சொல்ல போகிறோம்? எனக்கு 1 1 and 2 சாட்டிஸ்ஃபை பண்ணும். பாருங்க, இங்கே நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணேன் ஆக்சுவலாக? இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணேன்? அதாவது x/2க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணேன்? ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் 2. 2 4 6. 4 நம்பரா? 8. நான் 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 1. சரிங்களா? அடுத்து 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது 4/2 2. 3 4. -x + 1/2க்கு என்ன வந்துச்சு? இங்கே 1 3 5 7. ஒரு 4 வேல்யூ. எனக்கு என்ன வந்துச்சு பாருங்க? -1 -2 -3 -4. அப்போ எனக்கு ஆர்டர் பர் 2, 1 4, 2 6, 3 8, 4. இங்கே 1, -1 3, -2 5, -3 7, -4. சரிங்களா? அதுக்கு அப்படியே மேப் போடுங்க. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் போடுங்க. எனக்கு வந்து பைஜெக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பைஜெக்ஷன் என்னது? 1 to 1 அண்ட் ஆன் 2 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம்? இசட் ஸ்டார் இஸ் அ கவுண்டபுள். சரிங்களா? அப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் எதை கவுண்டபுள்னு சொல்லணுமோ அதுக்கு எந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நான் கவுண்டபுள் சொல்கிறேன், அன்கவுண்டபுள் சொல்கிறேன்றது தெரியணும். இப்போ நான் இங்கே இசட் ஸ்டார்னு எடுத்தேன். சரிங்களா? கவுண்டபுளா இல்லையான்னு கேட்டாங்க. எஸ் கவுண்டபுள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறேன் நான். இசட் ஸ்டார் இஸ் கவுண்டபுள். சரிங்களா? எப்படி எடுத்தேன்? இசட் ஸ்டார்ன்றது என்ன? ஃபஸ்ட்டு 0 இல்லாத இன்டிஜர் நம்பர். எப்பயுமே நான் என்ன பண்ணணும்? நேச்சர் நம்பரோட தான் மேப் பண்ணணும். எப்பயுமே அவங்க கொடுத்தது எப்பயுமே என்னது? கோடொமைன். நம்ம எடுத்துக்கிற நேச்சர் நம்பர் வந்து டொமைன். சரி, சரி, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுருங்க. அப்போ கேட்டுருங்க. நெக்ஸ்ட் சம் போயிடும். எதுவும் டவுட்னா உடனே கேட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நோட் எழுத போகிறேன் நான். Just a minute.